இது பேசவே வந்தியா நேரம் நாம் மௌனமாயிருந்தா. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய அளவற்ற கிருபையினால் நாம் கடந்த பல வாரங்களாக யாக்கோபின் வாழ்விலே நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை நாம் தியானித்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இந்த நாளிலே யாக்கோபின் வாழ்வின் கடைசி தருணத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை நாம் தியானித்து யாக்கோபுடைய சீரீஸ், யாக்கோபுடைய வாழ்வை குறித்து நாம் தியானித்து வந்த நம்முடைய தியானங்களை இன்று நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த நாளின் நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதி ஆதியாகமம் 48. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. இங்கே உம்முடைய தகப்பன் என்று சொல்லப்படுவது யாக்கோபு. யாக்கோபு மரண தருவாயில் இருக்கிறார் என்ற செய்தி யோசேப்புக்கு சொல்லப்படுகிறது. வசனம் 2, இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். ஒரே வசனத்திலே யாக்கோபு என்ற அவருடைய பெற்றோர் வைத்த பெயரும், ஆண்டவர், பரலோகத்தின் ஆண்டவர், பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் வைத்த இஸ்ரவேல் என்ற பெயரும் இடம்பெறுவதை கவனிக்கலாம். வசனம் 3, யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன், சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். எப்பிராயிம், மனாசே 2 பேரும் யோசேப்பின் பிள்ளைகள். ஆனால் இங்கே யாக்கோபு தாத்தாவாகிய யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? யோசேப்பை பார்த்து, உனக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் மனாசேயும் எப்பிராயிமும் இனிமேல் என்னுடைய பிள்ளைகள், உன் பிள்ளைகள் அல்ல. இதுக்கப்புறம் உனக்கு பிறக்க போற பிள்ளைங்க உன் பிள்ளைங்க, ஆனால் இவர்கள் 2 பேரும் இனிமே ஏன் பிள்ளைங்க என்று கூறுகிறார். வசனம் 6, இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தின் பங்கு பெறுவார்கள். நான் பதானை விட்டு வருகையில், அதாவது யாக்கோபுடைய மாமா வீடு பதான், தன்னுடைய மனைவிகளுடைய ஊர், பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்பிராத்தாவுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும் போது வழியிலே ராகேல் உனது அம்மா, யோசேப்பிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார், ராகேல் உனது அம்மா உன் தம்பியாகிய பென்யமீனை பெற்றெடுக்கும் போது என்னண்டையில் மரணமடைந்தாள். அவளை அங்கே பெத்லேஹேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான். இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து, இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது யாக்கோபு, நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்டே கொண்டு வா என்றான். முதிர் வயதானதினால் இஸ்ரவேலின் கண்கள், யாக்கோபின் கண்கள் மங்களாயிருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாதிருந்தது. அவர்களை அவன் அண்டையிலே சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்பிராயிமை தன் வலது கையினாலே
இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை அவன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனும் ஆனவர், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். தகப்பன் தன் வலது கையை எப்பிராயீமுடைய தலையின் மேலும் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்பிராயீமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனாகிய யோசேப்பே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயீமைப் போலவும் மனாசேயைப் போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்பிராயீமை மனாசேக்கு முன்னே வைத்தான். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடையப் போகிறேன், தேவன் உங்களோடு இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும், உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். அன்புக்குரியவர்களே, நம் வாசி கேட்ட இந்த ஆணுடைய வார்த்தையினுடைய தியானத்திற்கான தலைப்பு God the all-time shepherd. இந்த வேத பகுதியிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட 2 வசனங்கள் 15-16 வசனங்கள். இந்த 15-16 வசனங்களை நாம் ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்பின்படி நாம் பார்க்கும் பொழுது, உதாரணமாக ESV மற்றும் NIV மொழிபெயர்ப்பிலை பார்க்கும் பொழுது, வசனம் 5 யாக்கோபு இப்படியாக கூறுகிறார், யோசேப்பை பார்த்து, யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். இந்த ஆதரித்து வந்த தேவன் என்ற வார்த்தையானது ஆங்கில வேத புஸ்தகத்திலே the Lord who has been my shepherd, என்னுடைய மேய்ப்பனாக இருந்து என்னை பாதுகாத்து பராமரித்து உணவளித்து ஆதரித்து வந்தவர் என்ற அர்த்தத்திலே யாக்கோபு இந்த வேதாகம தேவனுக்கு கொடுக்கின்ற பெயர் மேய்ப்பன். வேத புஸ்தகத்தில் கிட்டத்தட்ட 100 முறை இந்த மேய்ப்பன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 100 முறையிலே 21 முறை வேதாகம தேவன் மேய்ப்பனாக அறியப்படுகிறார். அதிலே முதல் முறையாக யாக்கோபு தான் இந்த இடத்தில்தான் இந்த வேதாகம தேவனை மேய்ப்பன் என்று அறிய தருகிறார். தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஆதரித்து வந்த தேவன் என்ற வார்த்தையானது ஆங்கில மொழிபெயர்ப்பிலே ஷெப்பர்ட், மேய்ப்பன் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வகையிலே வேதாகம தேவனுக்கு முதல் முறையாக மேய்ப்பன் என்ற பெயர் இங்கேதான் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த மேய்ப்பனை பற்றி யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன? நான் பிறந்த நாள் முதல். இந்த ஆண்டவரை பற்றி எனக்கு அறிவு வந்து நான் விசுவாசத்தை அறிக்கை செய்த பின்பு இந்த தேவன் என் மேய்ப்பன் என்று சொல்லவில்லை. நான் பிறந்த நாள் முதல். யாக்கோபு தாவீது சொல்லும் போது என்ன கூறுகிறார்? நான் என் தாயின் கருவில் உருவான நாள் முதல் நீர் என் தேவனாக இருக்கிறீர். பெந்தேகோஸ்தே நம்பிக்கையின்படி, விசுவாசத்தின்படி அவர்கள் சொல்லுவது என்ன? என் பிள்ளை வளர்ந்து ஆளாகி சுவிசேஷத்தை கேட்டு என்னைக்கு அறிவு வருதோ,
என்னைக்கு அவனுடைய பாவத்தை அறிக்கை செய்து அவன் ரட்சிக்கப்படுகிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு ஞான ஸ்நானம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை. ஆனால் யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன? நான் பிறந்த நாள் முதல் இந்த தேவனை பற்றி நான் அறிவிப்பதற்கு முன்பதாகவே, இந்த ஆண்டவரை பற்றி நான் புரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே அவர் என் மேய்ப்பராக இருக்கின்றார். ஒருபடி மேலே போய் தாவீது, நான் என் தாயின் கருவில் உருவான நாள் முதல் நீர் என் தேவனாக இருக்கிறீர். நான் என் தாயின் மடியிலே அவளுடைய முளைப்பாலை உண்கையில் பேரில் என்னை நம்பிக்கையாக இருக்க வைத்தீர் என்று தாவீது ஒரு அடி முன்னே போகிறார். இப்படிப்பட்ட அற்புதமான வசனங்களின் அடிப்படையில் தான் நம்முடைய திருச்சபையிலே குழந்தைகளுக்கு நாம் ஞான ஸ்நானம் கொடுக்கின்றோம். காரணம், நம் பிள்ளைகளுடைய தேவன் இந்த வேதாகம தேவன். அவர்கள் விசுவாசத்துக்கு வர வேண்டும், வளர வேண்டும், விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும், அதற்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவங்கள சபைக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று அல்ல. யாக்கோபு கூறுகின்றார், நான் பிறந்த நாள் முதல், இந்த நாள் எந்த நாள்? யாக்கோபின் வாழ்வின் கடைசி நாள். யாக்கோபின் வாழ்வின் கடைசி நாள், நான் பிறந்த நாள் முதல் என்னுடைய இந்த மரண நாள் வரைக்கும் இந்த வேதாகம தேவன் என் மேய்ப்பனாகவே இருந்து என்னை ஆதரித்து வந்தார் என்ற செய்தியை சொல்வதின் அடிப்படையில் தான் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு God the all time shepherd. நம்முடைய வாழ்வின் எல்லா தருணத்திலுமே இவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். யாக்கோபின் வாழ்வின் கடைசி நாளிலே தன் மகனாகிய யோசேப்புக்கு சொன்ன இந்த ஆசீர்வாதத்தின் செய்தியிலே தேவனை பற்றி 3 குறிப்புகளை யாக்கோபு இங்கு கூறுகிறார். முதலாவது குறிப்பு என்ன? வசனம் 15, இந்த வேதாகம தேவன் என் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவன். He is a covenant God. என் தாத்தாவுடைய தேவன், என் அப்பாவுடைய தேவன், என்னுடைய தேவன், உன்னுடைய தேவன், உன் பிள்ளைகளின் தேவன், உன் பிள்ளைகளுக்கு பின்பு 1000 தலைமுறைக்கும் இந்த தேவன் பொதுவானவர், உடன்படிக்கையின் தேவன். என் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும். இரண்டாவது தேவனை குறித்து சொல்லுகிற செய்தி, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன், மேய்ப்பனாக என் தேவைகளை சந்தித்து பாதுகாத்து பராமரித்து வந்த தேவன். இரண்டாவது பெயர். மூன்றாவது பெயர், தேவனுக்கு கொடுக்கிற பெயர் 16வது வசனத்திலே, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனும் ஆனவர். எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்ட தூதனானவர் என்ற இன்னொரு பெயரை கொடுக்கின்றார். இந்த பெயரை சொல்லும் பொழுது யாக்கோபுக்கு பலருக்கு பயந்தார். பல தீமைகள் அவருக்கு நேராக இருந்தது. தன் சகோதரன் கொலை செய்வான் என்று வீட்டை விட்டு ஓட வேண்டிய அவசியம், தன் மாமனார் தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் பிரித்து வைத்து விடுவான் என்று சொல்லி மாமனாருக்கு சொல்லாமலே ஓடி வர வேண்டிய அவசியம், ஷீகேமின் பட்டணத்திலே லேவியும் சிமியோனும் போய் அங்குள்ள ஆண் மக்களை கொலை செய்த நிமித்தம் மற்றவர்கள் கேள்விப்பட்டு தன்னை கொன்று போடுவார்கள் என்ற பயம், மீண்டும் ஏசாவை சந்திக்கும் பொழுது அவன் என்ன செய்வானோ தெரியாது என்ற பயத்தின் மத்தியிலே அன்று இரவு தேவனுடைய தூதனானவரோடு இரவெல்லாம் போராடுகின்றார். அந்த தேவனுடைய தூதனை பற்றி தான் இங்கே ஞாபகப்படுத்துகின்றார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனும் ஆனவர். 3 பெயர்களை யாக்கோபு இந்த தேவனுக்கு அறிமுகப்படுத்தி, இந்த தேவனானவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியைத்தான் தன் வாழ்வின் கடைசி பகுதியிலே சொல்லுகின்ற இந்த பகுதியை நாம் தியானிக்கிற வகையிலே, இந்த தியானத்திலே நாம் கவனிக்கின்ற 3 பிரதானமான குறிப்புகள் என்ற வரிசையிலே, முதலாவது யாக்கோபை நாம் எப்படி பார்க்கிறோம்? யாக்கோபை ஒரு ஆசீர்வதிக்கின்ற தகப்பனாக பார்க்கிறோம். Jacob being a father, blessing his son and his sons, the grandsons. Okay. யாக்கோபு தன் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்ற ஒரு நபராக பார்க்கின்றோம். இரண்டாவது the blessed. ஓகே, யோசேப்பு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். தேவன் அவனுக்கு என்னென்னலாம் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கொடுத்திருந்தாரோ அவைகளெல்லாம் நிறைவேற்றி விட்டார். நிறைவேற்றி விட்ட நிலையிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். the blessed இரண்டாவது குறிப்பு. இவன் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே அவன் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவனுடைய ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு யோசேப்பு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மூன்றாவது, டு பி பிளஸ்ட்,
இதற்கு பின்பாக ஆசீர்வாதமாக இருக்க போகின்ற பேர பிள்ளைகளுக்காக யாக்கோபு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதம். இந்த 3 குறிப்புகளை இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதியாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக யாக்கோபை பற்றி நாம் அறிகின்ற சம்பவத்திலே கிட்டத்தட்ட 24வது அதிகாரத்திலிருந்து நாம் யாக்கோபை பற்றி வாசிக்கிறோம். வேத ஆதியாகம புத்தகத்தின் பாதி பக்கத்தில் யாக்கோபை பற்றி வாசித்தே கொண்டே வருகிறோம். கிட்டத்தட்ட ஆதியாகம புஸ்தகத்தில் பாதி புஸ்தகத்தில் யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து அவ்வப்போது பல்வேறு செய்திகளை அறிகின்ற நாம் இந்த யாக்கோபை பற்றி எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை நீங்கள் யாராலும் ஒரு வாசியுங்கள். எபிரேயர் 11:21. எபிரேயர் 11:21. மேக் இட் ஃபாஸ்ட். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். யாக்கோபின் வாழ்வின் கடைசி தருணத்திலே நடைபெற்ற இந்த ஒரு நிகழ்வை தான் எபிரேயர் புஸ்தகத்திலே யாக்கோபின் வாழ்வை குறித்து குறிப்பிடுகின்ற ஒற்றை செய்தியாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பு ஆபிரகாமை பற்றி பல தகவல் சொல்லப்பட்டது, சாராளை பற்றி பல தகவல் சொல்லப்பட்டது, ஈசாக்கை பற்றி ஒரே ஒரு வசனம், அடுத்து யாக்கோபை பற்றி ஒரே ஒரு வசனம் தான், அடுத்து யோசேப்பை பற்றி ஒரு சில வசனங்கள். ஆனால் யாக்கோபை பற்றி ஆதியாகம புஸ்தகத்தில் கிட்டத்தட்ட பாதி புஸ்தகம் சொல்லுகிற வகையிலே யாக்கோபை பற்றி சொல்லுகின்ற ஒரே ஒரு செய்தி, யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஓகே, இங்க யாக்கோபை பற்றி நாம் வாசிக்கின்ற ஒரு நிகழ்விலே யாக்கோபை குறித்து பரிசுத்த வேதாகம் நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரே செய்தி, he was a man who was known to bless the people around. எங்கெல்லாம் போறானோ போற இடத்துல எல்லாம் மற்றவர்களுக்கு பாரமாக அல்ல ஆசீர்வாதமாக இருக்கின்ற ஒரு வாழ்வை யாக்கோபு வாழ்ந்தான். யாக்கோபு எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை வாழ்வதை நாம் கவனிக்க முடியும். முதலாவதாக இந்த ஆதியாகம புஸ்தகத்திலே 47வது அதிகாரத்தில் அட் தி இம்மீடியட் கான்டெக்ஸ்ட் 47வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே யாக்கோபை பற்றி நாம் அறிகின்ற செய்தி என்ன? வசனம் 10 47வது அதிகாரத்திலே, பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து. கவனிக்கணும், யாக்கோபு பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்துக்கு வந்திருக்கின்றான். யோசேப்பு உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டிருந்தாலும் யாக்கோபின் நிலை தன் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் எகிப்துக்கு பஞ்சம் பிழைக்க வந்திருக்கின்றார். பஞ்சம் பிழைக்க வந்த இடத்திலே ஒரு ராஜாவுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஐயா சாமி, ஏதோ பஞ்சம் பிழைக்க வந்திருக்கோம், ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. நோ, அப்படி அல்ல. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கின்றார், நீ நல்லா இரு. யாக்கோபு பஞ்சம் பிழைக்கத்தான் எகிப்துக்கு வந்திருக்கிறார். எகிப்துக்கு வந்த இடத்திலே யாக்கோபுக்குள் தாழ்வு மனப்பான்மை ஒன்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இந்த யாக்கோபு என்னதான் பஞ்சம் பிழைக்க எகிப்துக்கு வந்திருந்தாலும் யாக்கோபோடு ஏற்கனவே தேவன் என்ன சொன்னார்? நீ எகிப்துக்கு போ, நான் உன்னோடு வருவேன் என்று சொன்ன தேவனை பற்றின அறிவுபூர்வமான ஒரு விசுவாசம் தனக்குள் இருந்தபடியினால் பஞ்சம் பிழைக்கிறது மாதிரி கெஞ்சிக்கிட்டு கிடையாது. பார்வோன் என்ற மன்னனை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமாக இரு என்று சொல்லி யாக்கோபுக்குள் ஒரு பெரும் திட நம்பிக்கையும் தைரியம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பல தருணங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நம்மோடு இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பற்றின புரிந்து கொள்ளுதல் நமக்கு இல்லாத பொழுது அவசியமே இல்லாத பயம், அவசியமே இல்லாத தாழ்மை, அவசியமே இல்லாத இடத்துல மடங்கி போக வேண்டிய நிலை. அப்படி அல்ல. யாக்கோபிடத்தில் தேவன் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். யாக்கோபே, நீ பயப்படாதே, தைரியமா போ, நான் உன் கூட வருவேன் என்று சொன்ன அந்த உறுதியான நம்பிக்கை யாக்கோபுக்குள் இருந்தபடியினால் தான் பார்வோனை பார்த்து, மன்னனை பார்த்து சொல்லுகின்றார்,
நீ ஆசீர்வாதமாய் இரு என்று சொல்லும் அளவிற்கு யாக்கோபு பார்வோனையும் ஆசீர்வதிக்கின்ற ஒரு மனிதனாக வேத புஸ்தகம் நமக்கு அறிய தருகிறது. தாழ்மையாய் இருக்க வேண்டிய இடத்துல தாழ்மையாக இருக்க வேண்டும், தைரியமாய் பேச வேண்டிய இடத்துல தைரியமாய் பேச வேண்டும். ஆனால் பல தருணங்களில் நம்முடைய வாழ்விலே தலைகீழா இருக்கும். எங்கே நம்மை தாழ்த்தணுமோ அங்க நம்ம தாழ்த்த மாட்டோம், எங்க நம்ம உயர்த்தணுமோ அங்க நம்ம உயர்த்த மாட்டோம். யாக்கோபு சிறந்த எடுத்துக்காட்டு. தன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்ற நம்பிக்கையும் தைரியமும் அவனுக்குள் இருந்தபடியினால் ஒரு புற தேசத்திலே பஞ்சம் பிழைக்க போன ஊரிலே பார்வோனையும் மன்னனையும் ஆசீர்வதிக்கின்ற ஒரு நிலையிலே யாக்கோபை வேதம் நமக்கு அறிய தருகிறது. அடுத்து இந்த யாக்கோபை பற்றி வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலே 27 முதல் 30 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது லாபான் யாக்கோபிடத்திலே பேசுகிறார். யாக்கோபு லாபானை பார்த்து, மாமா டைம் ஆயிடுச்சு, நான் என் ஊருக்கு கிளம்புறேன், என்னையும் என் பிள்ளைகளையும் அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகின்றான். அப்படி சொல்லும் பொழுது லாபானுடைய வார்த்தைகள் என்ன? உன் கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நீ தங்கியிரு, நீ இங்கே தங்கியிடு, நீ போகாத, நீ இங்கே தங்கியிரு. உன் நிமித்தம் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நான் குறிப்பினால் அறிவேன். யாக்கோபின் வாழ்வு தன் மாமாவுடைய வீட்டிலே தங்கியிருக்கும் பொழுது மாமாவுக்கு தெரிகிறது, யாக்கோபு எனக்கு பாரம் அல்ல, யாக்கோபு எனக்கு தலைவலி கிடையாது, யாக்கோபு அவனை ஹேண்டில் பண்றதே பிரச்சனையா இருக்குது என்று அல்ல, ஆசீர்வாதமாக இருக்கின்ற ஒரு நிலை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிற நபர்கள் நம்மை பார்த்து சொல்லுகின்ற சாட்சி எப்படி இருக்கிறது? ஐயா இவன் மூஞ்சிலே முழிக்க எனக்கு விருப்பம் அல்ல, ஏன்டா அவனை பார்த்தனோ, நோ அப்படி அல்ல. போன் வரும்போது அட ஏன்டா இவன் வந்து போன் வருதோ, அப்படி அல்ல. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்மை சந்திக்கின்ற நபர்கள் நம்மை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெறும் வகையிலே நம் வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். யாக்கோபை பற்றி மாமனார் ஓய் தொலைஞ்சா பரவாயில்ல, ஒரே தலைவலி என்று அல்ல, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமானால் நீ இங்கே தங்கியிரு, உன் நிமித்தம் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை குறிப்பினால் அறிவேன் என்று சொல்லி யாக்கோபின் வாழ்வை பற்றி அவனுடைய மாமனார் சாட்சி சொல்லுகிறார். கிட்டத்தட்ட இதே போலதான் யோசேப்பின் நிமித்தம் தேவன் போத்திபாரின் வீட்டை ஆசீர்வதித்தார். போத்திபாருக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். காரணம் யோசேப்பின் வாழ்க்கை. இப்பொழுது யாக்கோபின் வாழ்வின் கடைசி தருணம் எகிப்து தேசத்திலே மரண தருவாயிலே வசனம் 1வது வசனத்திலே யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டது போல் உன் தகப்பனாருக்கு வருத்தமாயிருக்கிறது, மரண தருவாயிலே மரித்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்படுகிற தருணத்திலே யாக்கோபு எப்படி அவர் நடந்து கொள்கிறார், என்ன செய்கிறார் என்று பாருங்கள். He began to count his blessings. வாழ்வின் இருட்டான தருணத்திலே, வாழ்வின் துயரமான நேரத்திலே, வாழ்வின் பலவீனமான தருணத்திலே, இது இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, அப்படி இருக்கே, இந்த கஷ்டம், அங்க வலிக்குது, இங்கே அப்படி அல்ல. கவுண்டிங் த பிளஸிங்ஸ். என் வாழ்விலே தேவன் இதுவரைக்கும் எனக்கு என்ன செய்தார், இப்பொழுது அவர் எனக்கு என்ன செய்யவில்லை என்பதை பற்றி கேள்வி அல்ல, இதுவரைக்கும் அவர் எனக்கு என்ன செய்தார் அதை பற்றித்தான் யாக்கோபு இங்கே வரிசைப்படுத்துகிறார். என்னென்ன அறிவிக்கின்றார்? யோசேப்பிடத்திலே கூறுகிறார் வசனம் 3 சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்திலே லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமானார், என்னை ஆசீர்வதித்தார், என்னென்னலாம் ஆசீர்வதித்தார், என்னென்னலாம் வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்று வரிசைப்படுத்தி யாக்கோபு தன்னுடைய வாழ்வின் இருண்ட நேரத்திலே, பலவீனமான தருணத்திலே, வேதனை நிறைந்த நேரத்திலே, ஒரு பெரும் பிரிவை சந்திக்கின்ற தருணத்திலே புலம்பவில்லை, மாறாக புகழுகிறார். Instead of lamenting, he was praising God for all the blessings that he has showered in his life. யாக்கோபு தன் வாழ்விலே தேவன் இதுவரைக்கும் செய்த நன்மையான காரியங்களை எண்ணி பார்க்கின்றார். நாமும் நம்முடைய நடைமுறை வாழ்விலே பள்ளமான தருணங்கள், பாடுகளான பாதைகள், இருண்ட நேரம், எதிர்காலத்தை குறித்த கேள்வி ஒன்று நமக்கு முன்பாக வரும் பொழுது
தேவன் இதுவரைக்கும் நமக்கு என்ன செய்தார் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் யாக்கோபு இங்கே செய்கிறார். இப்பொழுது யாக்கோபு மரணத் தருவாயில் இருக்கிறார். யாக்கோபுக்கு அறிவிக்கப்படுகிறது, உன் மகன் வந்திருக்கிறான், யோசேப்பு வந்திருக்கிறான் என்ற செய்தி அறிவிக்கப்பட்ட பொழுது யாக்கோபு என்ன செய்கிறார்? வசனம் 2, இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். ஓகே, இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். He has gathered the remaining strength that he has had and sat up. தனக்குள் இருக்கிற கொஞ்சம் பலத்தை எல்லாம் கூட்டி சேர்த்து மரணப்படுக்கையில் இருக்கின்ற யாக்கோபு எழுந்து உட்காருகின்றான். உட்கார்ந்துதான் இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசுகின்றான். இப்படியெல்லாம் பேசின பின்பு அதற்கு சற்று முன்பாகவே 47ஆம் அதிகாரத்திலே யோசேப்பிடத்திலே ஒரு வாக்குறுதியை பெற்றுக்கொள்ளுகிறான். என்ன வாக்குறுதி? நான் மரிக்கப் போகின்றேன், நான் மரித்த பின்பு நான் என் பிதாக்களோட படுத்துக்கொள்ள வேண்டும், ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் என் பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்று சொல்லி ஏற்கனவே யாக்கோபு யோசேப்பிடத்திலே உத்தரவு வாங்கி கொண்டான், வாக்குறுதி வாங்கி கொண்டான். இப்படி யாக்கோபு தன் மரண நேரத்திலே கவனிக்க வேண்டும், புலம்பவில்லை, போராடவில்லை, மாறாக ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை அவன் அறிவிக்கின்ற வகையில் இருப்பதற்கான காரணம் என்ன? மரணத்திலே அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. மரணத்தை பார்த்து அவன் பயப்படவில்லை. மரணத்தை பார்த்து, மரண இருளை பார்த்து அவன் நம்பிக்கை இழந்தவனாக அல்ல, மாறாக மரண தருணத்தில் அவனால் பிறரை ஆசீர்வதிக்க முடிவதற்கு காரணம் அவனுக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நான் என் பிதாக்களோடு போய் சேரப்போகிறேன். ஆபிரகாம் எங்கே இருக்கிறானோ மரணத்திற்கு பின்பு அங்கே நான் போகிறேன். ஈசாக்கு என் தகப்பன் எங்கே இருக்கிறானோ அங்கே நான் போகிறேன். என் பிதாக்களோடே கூட நான் படுத்துக்கொள்ளும்படி என்னை அடக்கம் பண்ணி என்று கூறுவது எதை சொல்லுகிறது? யாக்கோபுக்கு மரணத்தை பார்த்து பயப்படவில்லை, மரணத்திலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மரணம் முடிவு அல்ல, மாறாக இன்னொரு மகத்தான வாழ்வின் ஆரம்பம் என்று. இன்றைக்கு பலருக்கு நமக்கு மரண பயம் வருகிறது. நியாயம்தான், கவனிக்க வேண்டும். மரண பயம் நமக்கு வருவது நியாயம்தான். காரணம், இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை விட்டு போக வேண்டுமா? இத்தனை ஆண்டுகள் நான் நேசித்த மனைவியை விட்டு அல்லது கணவனை விட்டு அல்லது பிள்ளைகளை விட்டு நான் பிரிய வேண்டுமா? லகுவானது அல்ல, கடினமான ரியாலிட்டி. கடினமான ரியாலிட்டி தான், மாற்று கருத்தே இல்லை. பவுல் புலம்புகிறார், நான் மரணத்தை சந்திக்கின்ற வகையிலே நான் தேவனோடு இருப்பது எனக்கு நல்லது, ஆனாலும் கொஞ்ச காலம் உங்களோடு இருப்பது எனக்கு நல்லது என்றும் தெரிகிறது. இந்த ரெண்டுக்கு பின்னாடி நான் ரெண்டுக்கு நடுவில் நான் கஷ்டப்படுறேன், இந்த ரெண்டுக்கு நடுவில் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் பவுல் புலம்புகிறதை பார்க்கிறோம். நான் மரித்து என் தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு இருக்க விரும்புகிறேன், ஆனாலும் உங்களை விட்டு போக எனக்கு இன்னும் மனசு வரவில்லை. உங்களோடு நான் இன்னும் கொஞ்ச நாள் இருப்பது நல்லது என்று யோசிக்கிறேன். இந்த 2 எண்ணங்களுக்கு நடுவே நான் பாடுபடுகிறேன் என்று சொல்லி பவுல் தன்னுடைய இயல்பான மன வருத்தத்தை அவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். கவனிக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே வாழ்கின்ற தருணத்திலே அவர்களும் மரணத்தை சந்திப்பார்கள். இங்கே எப்படி யாக்கோபு மரண காலத்திலே மரணப்படுக்கையிலிருந்து எழுந்து உட்காரும் அளவிற்கு அவருக்கு பலன் கிடைக்கின்றதைப் போல அவருடைய கண்கள் பார்வை குறைந்து போயிருக்கிறது. ஆகவே ஒருவர் சொன்னால்தான் தெரிகிறது ஒரு நிலை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வயது மூப்பு வரும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கண் பார்வை குறையும், தேவனுடைய பிள்ளைகளும் பலவீனம் ஆவார்கள், தேவனுடைய பிள்ளைக்கு யாராவது ஒருத்தர் தூக்கி விடணும், நடக்க விடுற அளவுக்கு தருணங்கள் வரும். இவைகளெல்லாம் வரும் பொழுது நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், மரணத்திற்கு பின்பு ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. சில தருணங்களில் கிறிஸ்தவர்களே ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்க்க முடியும். கிறிஸ்தவர்கள், சமீபத்திலே ஒரு சகோதரி, அவருடைய சகோதரியுடைய தாயார் மரித்து போனார். நல்ல பக்தி விசுவாசம் உள்ள வறுமையான ஒரு கிறிஸ்தவ சகோதரி தான். ஆனால் அவருக்கு ஒரு கேள்வி, பாஸ்டர், how I can be sure that there is life eternity?
மரணத்திற்கு பின்பு ஒரு நித்திய ஜீவன் இருக்கு என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது? அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? எப்படி அதை பற்றி நான் நம்புவது? பைபிள் சொல்லுது எல்லாம் ஓகே, ஆனால் எனக்குள் எப்படி அந்த ஒரு உறுதிப்பாடு எனக்குள் வர வேண்டும்? என் தாயார் இப்போது எங்கே? என் தாயார் பக்தியானவள், என் தகப்பன் பக்தியானவர், 2 பேரும் மரித்து போனார்கள். அவர்கள் இப்பொழுது எங்கே இருப்பார்கள்? அதை நான் எப்படி உறுதிப்படுத்துவது? நான் மரிக்கும் பொழுது நான் எங்கே போவேன்? இதுதான் அவருடைய கேள்வி. பிரியமானவர்களே, இதற்கு எளிமையான ஒரு பதில். யாருக்கெல்லாம் நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையிலே சற்று தளர்வும் ஆட்டமும் இருக்கிறதோ, நமக்கெல்லாம் வேத புஸ்தகம் தருகிற அற்புதமான ஒரு பதில், அற்புதமான ஒரு பதில். ஓகே, பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை யாரால் ஒரு வாசிக்கலாம்? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும். ஓகே, கவனிக்க வேண்டும். 2 தருணங்கள், 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. மண்ணானது திரும்பி, அதாவது என்ன சொல்ல வருகிறார்? ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளை தேவன் படைக்கும் பொழுது மண்ணிலிருந்து படைக்கின்றார். இப்படி மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட ஆதாம், அவருடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமேவும். அவருடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாருமே மரணத்தை தழுவும் போது நடக்கின்ற 2 நிகழ்வுகள். ஒன்று, நம்முடைய சரீரம் மண்ணுக்கே செல்லுகிறது. மண்ணானது திரும்பி மீண்டும் தான் எடுக்கப்பட்ட இடத்திற்கு போவதற்கு முன், நம்முடைய சரீரம் மண்ணுக்கு போகிறது. ஆனால் ஆவி, இந்த ஆவி அல்லது ஆத்துமா என்று அழைக்கப்படுகின்ற இந்த இன்னர் மேன், அவுட்டர் மேன், புறம்பான மனுஷன்றது சரீரம். பட் இன்னர் மேன் அப்படின்றது நம்முடைய ஆத்துமா அல்லது ஆவி, ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த ஆவியானது தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. இதை எப்படி நாம் பிராக்டிக்கலா உறுதி செய்து கொள்வது? கவனிக்க வேண்டும். எப்படி நம்ம பிராக்டிக்கலா உறுதி செய்து கொள்வது? மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல, அவன் தேவனால் படைக்கப்பட்டவன் என்ற நம்பிக்கை யாருக்குள்ளாம் இருக்கிறதோ, கவனிக்க வேண்டும். மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல, எவல்யூஷனரி ப்ராசஸ்ல வந்தவன் அல்ல, இவன் தேவனால் படைக்கப்பட்டவன் என்ற நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அந்த நம்பிக்கையுடைய அனைவரும் நம்பிக்கையோடு இருக்க முடியும். நாம் மரணத்திற்கு பின்பு பரலோகம் செல்லுகிறோம், தேவனோடு வாருகிறோம், தேவனிடத்திலே போய் சேருகிறோம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. இந்த பூமியிலே நாம் வாழ்வது, கவனிக்க வேண்டும், இந்த பூமியிலே நாம் ஜீவனோடு வாழ்வது ரியாலிட்டி என்றால், நம்ம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறதா கற்பனையா? இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கிள்ளி பாருங்க, வலிக்குதான் செக் பண்ணி பாருங்க, வலிக்கலன்னா டாக்டரை பார்க்கலாம். ஓகே, கிள்ளி பாருங்க. திஸ் இஸ் ரியாலிட்டி. நான் இந்த சரீரத்திலே இந்த உயிரை பெற்று இந்த பூமியில வாழ்வது உண்மையானால், இந்த உலகத்திற்கு பின்பு நான் மரணத்தை தழுவின பின்பும் உயிரோடு ஜீவனோடு இருப்பேன் என்பதும் உண்மைதான். ஆனால் அதை, அந்த உயிரை, அந்த ஜீவனை நான் எங்கே கழிக்கப் போகிறேன் என்பதுதான் கேள்வி. யாக்கோபுக்கு மரணத்திலே நம்பிக்கை இருந்தது. நான் என் பிதாக்களோடு கூட படுத்துக் கொள்ளப் போகிறேன், அதாவது தன் சரீரம். ஆனால் ஆவி என்ன செய்ய போகிறது? தேவனிடத்திலே போகிறது. மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல, டார்வின் சொல்லுகின்ற தியரின்படி அல்ல, தேவனால் படைக்கப்பட்டவன், தேவனுடைய ரூபத்திலே மனிதன் படைக்கப்பட்டவன் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் யாருக்குள்ளாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் உறுதியாய் நம்ப முடியும். இந்த உயிர், இந்த சரீரம், இந்த வாழ்க்கை உண்மை என்றால், இந்த வாழ்வையும் இந்த சரீரத்தையும் இந்த ஜீவனையும் கொடுத்த அதே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மண்ணானது தான் எடுக்கப்பட்ட இடத்திற்கு, பூமிக்கு மீண்டும் திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் என்று சொல்வது போல், இந்த பூமியிலே நாம் வாழ்வது உண்மை என்றால், இதற்கடுத்த பூமியிலே, இதற்கடுத்த ஜீவனிலே நாம் தேவனோடு ஆவிக்குரிய நிலையிலே வாழ்வோம் என்பதும் 100க்கு 100 உண்மையே என்பதே வேதாகம சத்தியம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பத்தாது. எத்தனை பெரிய நம்பிக்கை! அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நியாயமான கேள்வி, how I can be sure?
நித்திய ஜீவன் உண்டு என்று எனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி நம்ப முடியும்? இந்த ஜீவன் உண்மை என்றால், இப்பொழுது நான் வாழ்வது உண்மை என்றால், இந்த உயிரை கொடுத்தது ஆண்டவர், இந்த ஜீவனை கொடுத்தது ஆண்டவர் உண்மை என்றால், இதற்கு பின்னும் என் ஜீவன் அவரிடத்திலே போகிறது என்பதுதான் வேதாகம சத்தியம். அதிலே நாம் உறுதியாய் இருக்கும் பொழுது மரணம் பயம் நமக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இட் இஸ் லைக், நான் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிந்து சரீரத்திலே சாவது என்பது இன்னொரு மகத்துவமான உலகத்திற்கு நான் பயணம் செய்ய போகிறேன் என்று அர்த்தம். இன்னொரு மகத்துவமான உலகத்திற்கு நான் பயணம் செய்ய போகிறேன். இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு போகிறது மாதிரி அல்லது சுவிட்சர்லாந்து போகிறது மாதிரி உலகத்திலே பிரச்சனையே இல்லாத மகிழ்ச்சியான நாடுகள் என்று ஒரு சில நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஹாலந்து, ஓகே, அங்கே நான் போகிறது போல தான் மரணத்தை தழுவுகின்ற ஒரு தருணம். அடுத்து நாம் இரண்டாவது குறிப்புக்கு போகலாம். யோசேப்பு த பிளஸட். ஓகே, யோசேப்பை குறித்து நாம் அறிகின்ற செய்தி என்ன? யாக்கோபு எகிப்துக்கு வரும்போது என்ன வயசில் வந்தார்? 130 வயசு. இப்போ யாக்கோபு மரிக்கும் பொழுது அவருக்கு என்ன வயசு? 147. அப்போ எத்தனை வருஷம் யாக்கோபு எகிப்திலே யோசேப்பின் பாதுகாப்பிலே பராமரிப்பிலே வாழ்கிறார்? எத்தனை வருஷம்? 130, 147. 147 130 கழிச்சோம்னா 17 வருஷம், ரைட்? யோசேப்பு எந்த வயசுல காண போனார்? எந்த வயசுல விற்கப்பட்டார்? 17 வயசு. 17 வயசுல யோசேப்பு விற்கப்படுகிறார். 17 ஆண்டுகள் யாக்கோபு யோசேப்பாகிய தன் மகனை பராமரிக்கின்றார். அதே 17 ஆண்டுகள் யோசேப்பு தன் தந்தையை பராமரிப்பதற்கான ஒரு பாக்கியம். எத்தனை ஆண்டுகள் யோசேப்பு தன் தகப்பனால் பராமரிக்கப்பட்டானோ அதே போல் கவனிக்க வேண்டும் சில்ட்ரன், யோசேப்பு தன் தகப்பனை பராமரிப்பதற்கான வருடங்களும் 17 ஆண்டுகள். 17 ஆண்டுகள் பராமரிக்கின்றார். யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே தன் தகப்பனைக்கும் தன் தாய்க்கும் அல்லது தன் வீட்டாருக்கும் அவன் செய்ய வேண்டிய பராமரிப்பை அவன் கொடுப்பது என்பது இன்றைக்கு உலக அளவிலே முதியோர்கள் பராமரிப்பு என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோர்களை பராமரிப்பதற்கு நேரம் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, வேலைப்பளு. ஆகவே முதியோர் இல்லங்களிலே போய் சேர்க்கிறார்கள். ஒரு வகையில் அது நல்லது, கவனிக்கலாம். ஒரு வகையில் அது நல்லது. எப்படி? என் தாய் தகப்பனை முறையாய் பராமரிக்க முடியவில்லை, நேரம் கொடுக்க முடியவில்லை, முதியோர் இல்லங்கள் பணம் கட்டி அங்கே எல்லா வசதிகளும் இருக்கிற நிலையிலே, எல்லா மருத்துவ உதவிகளும் இருக்கிற நிலையிலே சக அநேக முதியோர்களோடு அவர்கள் பழவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு இடத்துல போய் அவர்களை நான் பராமரிப்புக்காக சேர்ப்பது என்பது வேற. அப்படிப்பட்ட இல்லங்கள் அமெரிக்காவில் நிறைய இருக்கிறது. பெரியவர்கள் முன்னதாகவே பெயரை பதிவு செய்து விடுவார்கள். எப்பொழுது வேக்கண்ட் வருதோ எனக்கு சொல்லுங்க, நான் வந்து சேர்ந்துக்கிறேன், அது வேற. ஆனால் இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகளிலே வயதானவர்களுக்கு பெற்றோர்களுக்கு போதிய பராமரிப்பு கொடுக்கப்படுவதில்லை, முறையான உணவு கொடுக்கப்படுவதில்லை. அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு பரிதாபம் இருப்பதினால் முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டு போவது என்பது ஒரு பரிதாபமான நிலை. இங்கே யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக தன் தகப்பனை பராமரிக்கின்றான். தன் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு எல்லா பராமரிப்பை கொடுப்பது என்பது கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க. நான் சுயமாக எனக்கு நானே வாழ்ந்துட்டு போக வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒருவேளை எனக்கு தான் பெற்றோர் இல்லையே, நான் எப்படினாலும் வாழ்ந்து கொள்ளலாம், அப்படி அல்ல. பெற்றோர் ஸ்தானத்திலே ஆண்டவர் யாரையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி இருக்கிறாரோ அவருடைய நன்மைக்காக பிரயாசமிடுங்கள். ஹாவ் அ கோல் இன் யுவர் லைஃப். நீங்க நல்லா வாழணும், நல்லா சம்பாதிக்கணும், பாதுகாப்பா இருக்கணும்ன்றதை தாண்டி உங்கள் வாழ்வின் மட்டத்தில் இருக்கின்ற பெரியவர்களையும் முதியோர்களையும் பராமரிப்பதற்கு பிரயாசமிடுங்கள். அள்ளி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மாசம் ஒரு 500 ரூபாய் அனுப்புங்க, ஒரு 1000 ரூபாய் அனுப்புங்க. உங்கள் பெற்றோர்களை பராமரியுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை, அந்த ஆசீர்வாதமான ஒரு நிலையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கின்ற வகையிலே யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தன் தகப்பனை பராமரிக்கின்றார் 17 ஆண்டுகள். இந்த யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே
ஒரு பெரும் தேசத்தினுடைய கவர்னராக, பிரைம் மினிஸ்டராக உயர்த்தப்பட்டிருக்க நிலையிலே உனது அப்பா சுகவீனமாக இருக்கிறான்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுது யோசேப்பு சொல்லவில்லை, ஓ பரவாயில்ல பார்த்துக்கலாம், நான் பிஸியா இருக்கிறேன். அப்படி அல்ல. எனக்கு வேலை இருக்கு, வேணா அப்பாவை கூட்டி வாங்க என்று அல்ல. அப்பா எங்க இருக்கிறாரோ அங்கே யோசேப்பு வருகிறான். யோசேப்பு வந்த நிலையிலே யோசேப்பு என்ன செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம், கவனிக்க வேண்டும். ரைட், வசனம் 12 கடைசி பகுதியிலே யோசேப்பை எப்படியாக நாம் பார்க்கின்றோம். யோசேப்பின் கடைசி பகுதி, அந்த வசனத்தின் 12வது வசனம் கடைசி, யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். தரை மட்டும் குனிந்து வணங்கினான். ஓகே, தரை மட்டும் குனிந்து, தான் பசங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, கவனிக்கணும். தன்னுடைய பசங்க பார்த்துட்டு இருக்காங்க, தான் அப்பா என்ன செய்யறாருன்றது. யாக்கோபு அவனுடைய அப்பாவாகிய யோசேப்பு அவனுடைய அப்பாவாகிய யாக்கோபுக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்குகின்றான். ஒரு பெரும் தேசத்தினுடைய சேவியராக, ஒரு பெரும் தேசத்தின் தலைவராக, கிட்டத்தட்ட அமெரிக்கா மாதிரி அன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி அன்றைக்கு யோசேப்பு, அப்படிப்பட்ட யோசேப்பு தன் தகப்பனுக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்குகிறான். எதை குறிப்பிடுகிறது கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ப்ளீஸ் ரிமைண்ட் யுவர் செல்ஸ். டில்லிக்கு ராஜாவானாலும் பள்ளிக்கு பிள்ளை. நீ டில்லிக்கே ராஜாவாயிரு, ஆனா பள்ளிக்கு பிள்ளை என்பது போல் பெற்றோர் பிள்ளை என்ற உறவு அற்புதமாக தேவன் கொடுத்த உறவு. அந்த உறவிலே பிள்ளைகளே, உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஜிம் பண்ணுங்க, சம்பாதிங்க, நல்ல வீடை கட்டுங்க. நோ, அல்ல. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு. அதைத்தான் யோசேப்புங்க செய்கிறார். ஒரு பெரும் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய யோசேப்பு தரை மட்டும் குனிந்து தன் தகப்பனை கனம் செய்வது என்பது, எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையிலே நாம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் நம்முடைய பெற்றோருக்கு நாம் பிள்ளைகள் தான். அந்த கருத்தில் எந்த மாற்றமும் அல்ல. யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே தன் தகப்பனுக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்குகிறான். ஆனால் ஆக்சுவலா யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களை பற்றி ஆதியாகமம் 35 நாம் வாசிக்கின்றோம். அங்கே வாசிக்கும் பொழுது யோசேப்பு தன் சொப்பனங்களை பற்றி சொல்லுகிறார். யோசேப்பு தன் சொப்பனங்களை பற்றி சொல்லும் பொழுது, ஓகே, யோசேப்பு தன் சொப்பனங்களை பற்றி சொல்லும் பொழுது ஐ திங்க் 34ஆம் அதிகாரமா, ரைட்? ஓகே, யோசேப்பு தன் சொப்பனங்களை பற்றி யாக்கோபிட்ட சொல்லும்போது யாக்கோபு என்ன சேலஞ்ச் பண்ணுகிறார், நானும் உன்னுடைய தாயாரும் வந்து உன்னை முகங்குப்புற வழிபடுவோமா அப்படின்னு கேள்வி கேட்டு திட்டுறார். ஒரு வகையில் திட்டுறார். ஓகே, உன்னை வந்து நாங்கள் வழிபடுவோமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, திட்டுகிறார். ஆனால் சகோதரர்களுக்கெல்லாம் அவன் மீது கோபம் வருகிறது. ஆனால் யாக்கோபு எல்லாவற்றையும் தன் இதயத்திலே வைத்து கொண்டான் என்று நாம் வாசிக்கின்றோம். ஓகே, எந்த யோசேப்புக்கு முன்பாக நான் வந்து தரையில் வணங்கி வழிபடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதோ அந்த யோசேப்பு தான் இங்கே தரை மட்டும் குனிந்து வழிபடுகிறான் என்று நாம் அறிய வருகிற செய்தி. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மறக்காதிருங்கள். வயது மூப்பாகும் பொழுது அவர்கள் பலவீனம் ஆவார்கள், வருமானம் வராது, உங்கள் வருமானத்தை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமும் வரலாம். அதற்காக அவர்கள் பெற்றோர்கள் என்கின்ற தகுதியிலிருந்து ஒருபோதும் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களோடு பிறந்த இன்னொருத்தர் தங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கள் இப்போ என்னோட அம்மா என்கிட்ட தான் இருக்காங்க இத்தனை ஆண்டுகளா. எனக்கு 3 சகோதரிகள், எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. ஓகே, அதே போல் உங்களுடைய குடும்பத்து நிலை இருந்துச்சு, நீங்கள் என்ன செய்யணும்? அம்மா அவங்க பார்த்துக்குவாங்க, அப்பா அவங்க பார்த்து இல்லை, அப்படி இல்லை. உன்னுடைய கடமை என்ன, உன்னுடைய பங்களிப்பு என்ன? அனுப்பிச்சுவிடு, மாதம் 500 ரூபா அனுப்பிச்சுவிடு, 100 ரூபா அனுப்பிச்சுவிடு, மாதம் 100 ரூபா அனுப்பிச்சுவிடு. அந்த 100 ரூபா அவங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம் பெரிய சந்தோஷம், அதில் வருகின்ற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். மறக்காதிருங்கள். அண்ணன் பார்த்துக்குவான். நோ, அப்படி அல்ல. நீயும் பிள்ளை தானே, நீயும் அந்த வயத்தில் தானே பிறந்திருக்க, உன்னையும் வளர்த்துருக்காங்கல்ல. உனக்கு 1008 கஷ்டம் இருக்கலாம், பரவாயில்ல, 100 ரூபாய் அனுப்பு, மாதம் அனுப்பிப்பார்.
தேவன் அதுக்குரிய பலனை 1000 மடங்காக உனக்கு திருப்பி கொடுக்க போதுமானவர். யோசேப்பு அதைத்தான் செய்தான். யோசேப்பு அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே தன்னை தாழ்த்துகின்றான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே இப்பொழுது தான் மட்டும் வரல, தன் பசங்களையும் கூட்டிகிட்டு வருகிறான். தன் பசங்கள் 2 பேரையும் கூட்டிட்டு வருகிறான். யாக்கோபு அந்த பசங்களை ரிசீவ் பண்ணி கொண்டு யோசேப்பை பற்றி பேசின வார்த்தை என்ன? வசனம் 11, இஸ்ரவேல் அதாவது யாக்கோபு யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். 2 வகையான ஆசீர்வாதம். உன் முகத்தை பார்ப்பேன் என்று கூட எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் உன் சந்ததியே பார்க்கும்படி எனக்கு அருள் செய்திருக்கிறார் என்று சொல்லி யோசேப்பு குறித்து யாக்கோபு மகிழ்ச்சி அடைகின்றார். இந்த யோசேப்பு எகிப்திலே உயர் பதவிக்கு உயர்த்தப்படுகின்றான். உயர்நிலைக்கு உயர்த்தப்பட்ட தருணத்திலே அவனுக்கு பெயரை கூட மாற்றுகிறார்கள். கவனிக்க வேண்டும். யோசேப்பு என்ற பெயரை எப்படி மாற்றினாங்க? அங்க எப்படி மாற்றினாங்க? யோசேப்புக்கு ஒரு புது பெயர் கொடுக்கப்பட்டது. என்ன பெயர்? எஸ், எப்படி? யோசேப்புக்கு எகிப்திலே கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? எஸ், சாப்நாத் பனேயா. சாப்நாத் பனேயா, ரகசியங்களை விளக்குகிறவன் என்ற பெயர். யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட பெயர் ரகசியங்களை விளக்குகின்றவன். யோசேப்பு ரெசிஸ்ட் பண்ணவே இல்லை. நோ, எனக்கு பேரெல்லாம் மாற்றாதீங்க, எங்கள் அப்பா எனக்கு பேர் வச்சிருக்காரு, அதெல்லாம் மாற்ற எனக்கு எல்லாம் வேண்டாம், அப்படிலாம் இல்லை. ஆனால் யோசேப்பு தனக்கு பிறந்த பிள்ளைங்க, தனக்கு 2 பசங்க பிறக்கும் பொழுது அந்த 2 பசங்களுக்கும் எபிரேய பெயர்களை கொடுக்கின்றார். யோசேப்பினுடைய பெயர் மாற்றப்பட்டு சாப்நாத் பனேயா என்ற ஒரு எகிப்திய பெயர் கொடுக்கப்படுகிறது. எகிப்திலே எகிப்திய பெயர் கொடுக்கப்படுகிறது. ஆனால் யோசேப்பு எகிப்திய பெண்ணாகிய தன் மனைவிக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தான் கொடுத்த பெயர் எபிரேய பெயர்கள். எபிரேய பெயர்கள் மனாசே என்பதற்கு தேவன் என் கசப்பை, என் கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறக்க பண்ணினார் என்று சொல்லி முதல் மகனுக்கு மனாசே என்ற பெயரும், 2வது மகனுக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை கனி கொடுக்கும் வாழ்க்கையை வாழ வைத்திருக்கிறார் என்ற அர்த்தத்திலே எப்ராயிம் என்ற பெயரை கொடுக்கின்றார். கவனிக்க வேண்டும். யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே, அவன் உயர்த்தப்பட்டிருக்கிற நிலையிலே, காலமெல்லாம் தனக்கு தீமை செஞ்சவங்க, காலமெல்லாம் தனக்கு துரோகம் பண்ணவங்க, காலமெல்லாம் தனக்கு கஷ்டம் கொடுத்தவங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணவில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முட்டுப்புள்ளி. இனிமேல் கசப்பை திரும்பி பார்க்க மாட்டேன், என்னை ஏமாற்றியவர்களை பற்றி நான் என் மனசில் நின்றுக்கிட்டு என் சந்தோஷத்தை இழக்க மாட்டேன். ஆகவே என்னுடைய மகனுடைய பெயர் மனாசே. கசப்பை நான் திரும்பி பார்க்க மாட்டேன், கசப்பை நினைக்க மாட்டேன், எனக்கு மற்றவர்கள் பேசின பேச்சை நினைக்க மாட்டேன், மாறாக தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்வேன் என்ற வரிசையிலே மனாசே என்ற பெயரும், 2வது மகனுக்கு எப்ராயிம். ஃப்ரூட்ஃபுல்னஸ், பிறருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், பிறருக்கு நான் நன்மை செய்கிற வாழ்க்கை வாழ்வேன், பிறருக்கு நான் உதவி செய்வேன். எனக்கு அடுத்தவங்க என்ன உதவி செய்வாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் எப்படி அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், நான் எப்படி அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க முடியும்? எனக்கு 1008 தேவை இருக்குது, இருந்துட்டு போது பரவாயில்ல. அவற்றின் மத்தியிலே நான் எப்படி பிறருக்கு உதவியாக இருக்க முடியும்? அந்த வகையில் தான் போன வருடம் பாஸ்டர் ஹாக் இங்கே வந்திருந்த போது இங்கிருந்து அருமையான ஒரு பிரசங்கம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலே இருந்து கைதியாக எடுக்கப்பட்டு போன ஒரு சிறு பெண் தான் அடிமையாக இருந்த வீட்டிலே நாகமான் என்ற குஷ்டரோகிக்கு அவன் சுகம் பெறுவதற்கான ஒரு நற்செய்தியை, ஒரு வழியை அந்த பெண் அங்கே அறிவித்தாள். தனக்கு தீமை செய்தவர், தன் வீட்டிலிருந்து தன்னை பிரித்து கொண்டு வந்தவன், தன்னை அடிமையாக வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறவன், இவனுக்கு ஏன் நான் நன்மை செய்ய வேண்டும் என்று அந்த பெண்மணி நினைக்கவில்லை. ஒரு சிறு பெண் தன்னை வீட்டை விட்டு பிரிந்து அநியாயமாக பிரித்து கொண்டு வந்து அந்நிய தேசத்திலே அடிமையாக இவன் வைத்திருந்தாலும் பரவாயில்லை, நான் இங்கேயும் இவனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லிதான் அந்த சிறு பெண் தன் எஜமானாகிய நாகமான் குஷ்டரோகத்தை சந்தித்த பொழுது சுகம் பெறுவதற்கான வழியை அந்த பெண் தான் அறிவிக்கின்றாள் என்ற செய்தியின்படி யோசேப்பு
கசப்பை நினைக்காமல், ஏமாற்றத்தை நினைக்காமல், ஏமாற்றப்பட்டதையும் விற்கப்பட்டதையும் துன்பப்பட்டதையும் துயரப்பட்டதையும் எல்லாம் யோசிக்கவில்லை. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, இனிமேல் நான் நன்மை பயக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்ற பெயரிலே எப்ராயிம் என்ற பெயரை தன் இரண்டாவது மகனுக்கு கொடுக்கின்றார். இந்த இரண்டு மகன்களை கொண்டு வந்து முன்பு நிறுத்துகிறார். அங்கே நடந்த செய்தியை நாம் ஏற்கனவே வேதத்திலே வாசித்திருக்கிறோம். அப்பா யாக்கோபு தன் இரண்டு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும் போது கையை மாற்றி இப்படி வச்சு பிளஸ் பண்ணுறார். ஓகே, யோசேப்பு தன் இரண்டு குமாரரையும் வலது கை பக்கம் பெரியவனையும் இடது கை பக்கம் சின்ன பையனை கொண்டு வந்து நிறுத்தி ஆசீர்வதிங்கன்றாரு. ஆனால் யாக்கோபு என்ன செய்கிறார்? வலது கையை எடுத்து இடது பக்கம் இருக்கின்ற எப்ராயிம் மேலையும், இடது கையை எடுத்து வலது பக்கம் இருக்கின்ற மூத்தவனாகிய மனாசேவின் பேரிலே வைக்கிறார். உடனே யோசேப்புக்கு புரியல. அவர் நினைச்சார், ஒரு அப்பாவுக்கு கண் பார்வை இல்லாதனால ஏதோ தவறா கை வைக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு, அப்பா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க மாத்தி கை வைக்கிறீங்க, பெரியவன் பேரெல்லாம் வலது கையை வைக்கணும், சின்னவன் பேரெல்லாம் உங்க இடது கையை வைக்கணும், கொடுங்க இடுங்க கையன்றார். ஆனா யாக்கோபு சொல்லுகிறார், இல்லை மகனே, எனக்கு தெரியும், நான் தெரிந்துதான் இதை செய்கிறேன், எனக்கு தெரியும் என்று சொல்லி வலது கையை இளையவனாகிய எப்ராயிம் மேலையும் இடது கையை மூத்தவனாகிய மனாசே மேலையும் வைக்கின்றார். கிட்டத்தட்ட தனது வீட்டிலே என்ன நடந்துச்சோ, அப்பாவாகிய ஈசாக்கு இளையவனை ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபாகிய இளையவனை ஆசீர்வதிக்கிறார், மூத்தவனுக்கு ஆசீர்வாதம் எதுவுமே கொடுக்கல. ஆனால் அப்படிப்பட்ட நிலை இங்கே இல்லை. மாற்றி ஆசீர்வதிக்கிறார். இது எதை குறிப்பிடுது கவனிக்கணும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நம்ம நினைக்கிற மாதிரியே ஆண்டவர் எல்லாத்தையும் செய்யணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. நான் நினைக்கிறது போல ஆண்டவர் செய்யணும், இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் செய்கிற விதம் வேறு விதமாக தான் இருக்கும். ஆனால் அது எப்பயுமே அது நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு வரைமுறை கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே நீ இப்படி தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும், இல்லை, அப்படி அல்ல. லெட் காட் பி காட். தேவன் தேவனாக இருக்கட்டும். அவர் யாரை வேணாலும் ஆஸ்வதிக்கட்டும், எப்படி வேணாலும் ஆஸ்வதிக்கட்டும், எப்படி வேணாலும் நடத்தட்டும். என்னை ஆசீர்வதிச்சாலும் சரி, ஆசீர்வதிக்கலாலும் சரி. அதைத்தான் தானியேலின் சகோதர நண்பர்கள் சொன்னாங்க. இந்த தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காட்டும் சரி, நாங்க நீ வச்சிருக்கிற சிலையா வழிபட மாட்டோம். ரைட். யோசேப்பு வழக்கத்தின்படியே எல்லாருமே இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஆனால் யாக்கோபோ அப்படி அல்ல. வழக்கத்திற்கு மாறாக இளையவன் மீது பெரும் ஆசீர்வாதங்களையும் மூத்தவன் மீது குறைந்த ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார் என்பதன் மூலமாய் தேவன் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு வகையில் இருக்கும். கவனிக்கணும். ஒருபோதும் நமக்குள் எனக்கு இது கொடுக்கப்படலையே அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். எதை கொடுத்தா நமக்கு பாதுகாப்பு, எதை கொடுத்தா நமக்கு பத்திரமாக இருப்போம்ன்றது அவருக்கு தெரியும். 8 வயசு குழந்தைக்கு நம்ம எந்த பெற்றோருமே கார் வாங்கி கொடுக்க மாட்டோம். 10 வயசு பையனுக்கு நம்ம யாருமே பைக் வாங்கி தர மாட்டோம். நமக்கு பணம் இருந்தா கூட பணம் இருக்குன்றக்காக வாங்கி கொடுக்க மாட்டோம், வாங்கி கொடுக்க முடியாது. காரணம் அது அவர்களுக்கு ஆபத்து என்று நமக்கு தெரியும். அதே போல தேவனும் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு வகையில் செயல்படுகிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் ஆஸ்வதிக்கிறார். அப்படி ஆஸ்வதிக்கப்படும் பொழுது நமக்குள் ஆண்டவர் எனக்கு அதை கொடுக்கலையே அப்படின்ற எண்ணம் ஒருபோது வராதபடிக்கு, ஆண்டவரே என்னுடைய காரியங்களை நன்றாக அறிவீர், எனக்கு என்ன தேவையோ அதை நீ தர முடியும், ஆகவே எனக்குள் போதுமென்ற இதயத்தை எனக்குள் தாரும். த ஸ்பிரிட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். போதுமென்ற இதயத்தை எனக்கு தாரும். ஓ அவன் அதை வாங்கிட்டான், இவன் இதை வாங்கிட்டான், நான் இன்னும் அதை வாங்கலை, அப்படி அல்ல, அப்படி அல்ல. என் ஆண்டவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகளை எல்லாம் அவருடைய நேரத்திலே சரியாய் சந்திப்பார் என்ற உறுதிப்பாடு நமக்குள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் சந்திக்கின்ற நபர்கள் பேரப்பசங்க. டு பி பிளஸ்ட். ஓகே, மனாசே, எப்ராயிம். இவர்களை குறித்து யாக்கோபு கூறின முதல் செய்தி என்ன? ஓகே, 5வது வசனம், 48ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல் எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். கவனிக்க வேண்டும். இதில் நம்ம பார்க்குற 2 பிரதானமான செய்திகள். முதலாவது, யோசேப்புக்கு பிறந்த 2 குமாரரும் இப்பொழுது யாக்கோபின் குமாரர்கள் என்று என்ன செய்யப்படுகிறார்கள்? மாற்றம் பெறுகிறார்கள். நம்ம எல்லாருமே
நம்முடைய பெற்றோருக்கு பிறந்தவங்க, கவனிக்கணும். நம்ம எல்லாருமே நம்முடைய சரீர பிரகாரமான பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைங்க தான். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? நாம் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டு, தெரிந்து கொண்டு, ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். இப்படி மாற்றுகின்ற இந்த காரியத்தில் யாக்கோபு அந்த 2 பசங்கள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டுலாம் கிடையாது. பேர பிள்ளைங்களா, மனாசே, எப்ராஹிம், உங்கள் அப்பா யோசேப்பு தெரியும், அதெல்லாம் ஓகே, நான் இன்னிலேருந்து உங்களை என் பிள்ளைங்களாம் நான் மாற்றிக்கலான் இருக்கிறேன், உங்களை அடாப்ட் பண்ணிக்கலான் இருக்கிறேன், தத்தெடுத்துக்கலான் இருக்கிறேன், உங்களுக்கு விருப்பமா, ஓகேவா, பரவாயில்லையா, எந்த டிஸ்கஷனும் கிடையாது. ரட்சிப்பு விஷயத்தில் நம்ம ஒன்றும் முடிவெடுக்கலை. நாம் இந்த ஆண்டவரை நாம் தேர்வு செய்யவில்லை. கிருபையாய் அவர் நம்மை தேர்வு செய்து மரித்து போன நம்முடைய ஆத்துமாவிலே பரிசுத்த ஆவியின் மூலமாய் வேலை செய்தபடினால்தான் நான் பாவி, இயேசு எனக்கு தேவை என்ற உணர்வே நமக்குள் வந்ததுக்கு காரணமே அவர் நம்முடைய இதயத்தில் வேலை செஞ்சதுனால தான். மனாசேயும் எப்ராஹிமும் யோசேப்பின் பிள்ளைகள். யோசேப்பின் பிள்ளைகள் என்பவர்கள் மாற்றப்பட்டு இப்பொழுது யாக்கோபின் பிள்ளைகள் என்று மாற்றம் பெறுவது எதை குறிப்பிடுகிறது? நாமும் இந்த உலகத்திலே மாம்சத்தின்படி நம்முடைய பெற்றோர்களுக்கு பிறந்திருந்தாலும் தேவன் தம்முடைய தயவின்படி அவருடைய பிள்ளைகளாக மாறும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா சொல்வது பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு தான் உரிமையானது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரைட்? நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருக்கு பெற்றோர்கள் பிறந்திருக்கிறோம். ஆனால் தேவனோ நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆகவே இங்கே நடக்கின்ற இந்த நிகழ்வு என்ன? நேற்று வரைக்கும் யோசேப்பின் பிள்ளைகள் என்று அறியப்பட்ட மனாசேயும் எப்ராஹிம் இப்பொழுது யாக்கோபின் பிள்ளைகள் என்று அறியப்படுகிறார். எப்படி யாக்கோபுக்கு பிறந்த 12 குமாரர்களில் மூத்த குமாரன் ரூபன், 2வது குமாரன் சிமியோன். ரூபன், சிமியோன் எப்படி என்னுடைய பிள்ளைகளோ அதே போல் மனாசேயும் எப்ராஹிமும் என்னுடைய பசங்கன்னு சொல்லுகிறார். இப்படி பசங்கன்னு சொல்லப்பட்ட வரிசையில் 12 கோத்திரங்கள், 12 கோத்திரங்கள் அந்த 2 பேரை கொண்டு வரார். 12 கோத்திரங்களில் எப்ராஹிம் மனாசேயும் கொண்டு வருகிறார். ஏற்கனவே 12 பசங்க இருக்கிறாங்க. அந்த 12 பசங்களில் 2 பேரையும் உள்ள சேர்க்கிறார். உள்ள சேர்க்கிற வகையில் ஓகே, ரூபனுக்கும் சிமியோனுக்கும், அவங்க தான் மூத்த பசங்க, 1, 2, அந்த 1, 2 கீழே இறக்கிட்டு இவங்க 2 பேரையும் முதல்ல வைக்கிறார். ரூபன், மனாசே 2 பேரும் 2 பாவத்தை செய்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த முதலாவது ஸ்தானம் என்பது இப்பொழுது அவரிடம் எடுக்கப்படுகிறது. யோசேப்பின் குமாரர்களுக்கு அந்த முதல் 2 ஸ்தானங்கள் கொடுக்கப்படுவதன் மூலமாய் இங்கே நாம் அறிய வருகிற செய்தி கவனிக்க வேண்டும். யோசேப்பின் பரிசுத்தம், யோசேப்பின் கீழ்ப்படிதல், யோசேப்பு தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்கின்ற காரியம். யோசேப்பு தன் சகோதரர்கள் தனக்கு என்ன மாதிரி கடினமான தருணத்தை கொடுத்தார்கள் என்று கடைசி வரைக்கும் தன் தகப்பனுக்கு சொல்லாமல் தீமைகளை மறைத்த காரியம். இவைகளுக்கெல்லாம் பதிலான ஒரு ஆசீர்வாதம் தான் யோசேப்பை மகிழச் செய்கிற வகையிலே யோசேப்பின் பிள்ளைகள் 2 பேருக்கும் தன் வீட்டிலே முதல் 2 ஸ்தானத்தை யாக்கோபு பரிசாக கொடுக்கின்றார். யோசேப்பின் கீழ்ப்படிதல், யோசேப்பின் பரிசுத்தம், யோசேப்பின் உண்மை, யோசேப்பு தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்கிற காரியம், யோசேப்பு தன் சகோதரர்கள் தனக்கு கொடுத்த கடினமான நிகழ்வை தன் அப்பாவிடத்தில் சொல்லி இன்னும் அதிக சாபத்தை உண்டாக்காதபடிக்கு தீமைகளை மறைத்து கொள்ளக்கூடிய நல்ல குணமுடைய யோசேப்புக்கு தேவன் கொடுத்த பரிசுதான் அவன் 2 பிள்ளைகளும் 12 கோத்திரத்திலே முதல் 2 கோத்திரம் என்று அழைக்கப்படுகின்ற நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். ரூபனும் சிமியோனுமே அவர்கள் செய்த பாவத்திற்கு, அவர்கள் செய்த தவறுக்கு இப்பொழுது தண்டனை அனுபவிக்கின்ற வகையிலே முதல் 2 பிரதானமான ஸ்தானத்தை அவர்கள் இழக்கிறார்கள். அந்த இடத்திலே யோசேப்பின் பிள்ளைகள் 2 பேர் வைக்கப்படுகிறார்கள். இப்படி வைக்கப்பட்டதை யோசேப்பு தடுக்கவில்லை. கவனிக்கணும். அப்பா நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சொல்லவில்லை. என் பசங்க தான், உங்க பசங்க நோ சொல்லவில்லை. யாக்கோபு என்ன செய்கிறாரோ அதை அங்கீகரித்தார். கை மாற்றி ஆசீர்வதிக்கிறதா ரெசிஸ்ட் பண்ணார். அப்பா உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் பண்ணுறீங்களா நம்ம தெரியல, பார்வை கம்மியாக இப்படி பண்ணுங்க அப்படின்றார். நோ அப்படி அல்ல. ஓகே, இங்கே நடக்கிற விஷயம் 2 விஷயம். யோசேப்பின் பிள்ளைகள் 2 பேர் இப்போது யாக்கோபின் பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். அந்த இதுக்குள்ளே அடுத்த இன்னொரு விஷயம். என்ன விஷயம்? 2வது விஷயம், மூத்தவன் இளையவனுக்கு மேலாக உயர்த்தப்படுகிறான். இளையவன் மூத்தவனுக்கு மேலாக உயர்த்தப்படுகிறான். இளையவனுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்கள்
கொடுக்கப்படுகிறது. ஆக யோசேப்பின் பக்தி, கீழ்ப்படிதல், உண்மை இவர்களுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் அவனுடைய பிள்ளைகள் மேன்மையான இடத்திற்கு உயர்த்தப்படுகிறார்கள். பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் பெற்றோர்கள் செய்த புண்ணியம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக, கணவன் மனைவியாக, குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அதற்கு காரணம் உங்கள் பெற்றோருடைய தியாகம், உங்கள் பெற்றோருடைய பக்தி என்பதை ஒருபோதும் மறக்காதிருங்கள். இப்படி 2 பிள்ளைகளும் யாக்கோபின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட நிலையிலே அங்கே இன்னொரு 2வது குறிப்பு என்ன நடைபெறுகிறது? ஏற்கனவே நான் சொன்னது போல் இளையவன் மூத்தவனுக்கு மேலாக உயர்த்தப்படுகிறான். இது எதை குறிப்பிடுகிறது? God has his own way of doing things. தேவனுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. தேவன் யாரை எப்படி வேணாலும் ஆஸ்வதிக்க முடியும், எப்படி வேணாலும் நடத்த முடியும். அவருக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது. யாரை வேண்டுமானால் அவர் ரட்சிக்கலாம், யாரை வேண்டுமானால் அவர் கடினப்படுத்தலாம், யாரை வேண்டுமானால் தன் விசுவாசத்துக்களை கொண்டு வரலாம், யாரை வேண்டுமானால் விசுவாசத்துக்கு வெளியே அவரால் வைக்க முடியும். அது அவருடைய உரிமை. ஸோ இங்கே நாம் கவனிக்கின்ற நிகழ்விலே யோசேப்பின் கீழ்ப்படிதல், பரிசுத்தம் என்பவைகள், அவன் யோசேப்பு எகிப்திலே உயர்த்தப்பட்டது மட்டுமல்ல, தனது பிள்ளைகள் 12 கோத்திரத்திலே முதல் 2 கோத்திரம் என்ற ஒரு பிரதானமான பொறுப்பை அவர்கள் அடைகிறார்கள். இப்படி அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதம் வேத புஸ்தகம் முழுவதும் நிலைக்கப்பட்டது. எசேக்கியேல் புஸ்தகத்தில் நினைக்கப்படுகிறார்கள். வெளிப்படுத்தினால் 7வது அதிகாரத்திலேயும் இந்த 2 குமாரர்களும் நினைக்கப்படுகிறார்கள் என்பது யோசேப்பின் கீழ்ப்படிதல், பரிசுத்தம் ஒருபோதும் மறக்கப்படவில்லை. பாவத்துக்கு விலகி ஓடின கீழ்ப்படிதல், இவைகளுக்கான ஆசீர்வாதம் அவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிகின்றோம். முடிவாக நாம் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, நம்முடைய தியானத்தின் ஆரம்பத்தில் நாம் வாசித்த வேத வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபு எப்படி மரித்தான் என்பதை நமக்கு அறிய தருகிறது. யாக்கோபு மரணமடையும் முன்னே யோசேப்பின் புத்திரரை ஆசீர்வதித்தான். யோசேப்பின் புத்திரரை ஆசீர்வதித்த பின்பு நடந்த நிகழ்வு என்ன என்பதை நாம் எப்படி வாசிக்கின்றோம்? 11:21 விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையில் சாய்ந்து தொழுது கொண்டான். தன் கோலின் முனையில் சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டான் என்று வாசிக்கிறோம். 2 குறிப்புகளை வாசிக்க முடியும் யாக்கோபு எப்படி மரித்தான் என்பதை பற்றி. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலும் யாக்கோபின் மரண செய்தியை பற்றி வாசிக்கிறோம். யாக்கோபு தன் குமாரரை கட்டளையிட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். நல்லா கவனிக்கணும். யாக்கோபின் மரணத்தை குறித்த 2 குறிப்புகள். ஒன்று, தன் கட்டிலே கால்களை மடக்கி கொண்டு. 2வது, கோலின் மேல் சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டான். கோலின் மேல், மரம், ஒரு தடி, ஓகே, கோலின் மேல் சாய்ந்து கொண்டு தன் ஜீவனை விட்டான் என்பது கிட்டத்தட்ட எதை முன்னோக்கி காட்டுவதாக இருக்கிறது? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மரிக்கும் பொழுது ஒரு மரத்திலே அவர் சாய்க்கப்பட்டார். ஒரு மரத்திலே சாய்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம். இங்கே யாக்கோபு கோலின் முனையிலே சாய்ந்து கொண்டு அவன் தன் ஜீவனை விடுகின்ற அதே போன்ற ஒரு நிகழ்வுதான் இயேசு கிறிஸ்து, பின்னால் வரப்போகின்ற இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே நமக்காக சிலுவையிலே மரிப்பார். அப்படி அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது அங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் என்ன கவனிக்கணும். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது நடைபெற்ற நிகழ்வுகள் என்பது, எப்படி யாக்கோபு மரிக்கும் பொழுது யோசேப்பின் பிள்ளைகள் 2 பேரை ஆசீர்வதித்தாரோ, அதே போல் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது, அப்கோர்ஸ் இங்கே 2 பேர் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். இந்த 2 பிள்ளைகள் எதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க? தேவன் தம்முடைய திருச்சபை என்பது மனம் திரும்பின யூதர்களையும் மனம் திரும்பின்ற புறஜாதிகள் 2 பேருமே அவருடைய பிள்ளைகள் தான். 2 பேருமே அவருடைய பிள்ளைகள் என்ற வரிசையில தான் எகிப்திலே
புறஜாதியாக இருக்கின்ற எகிப்திய பெண்ணுக்கு பிறந்த 2 பிள்ளைகள் இங்கே யாக்கோபின் பிள்ளைகளாக அழைக்கப்படுகிறார்கள். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இனிமேல் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை என்ற மகத்தான சுதந்திரம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் நமக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு குறிப்பு, எப்படி யாக்கோபு எப்படி 2 குமாரர்களில் ஒருவன் மீது பெரும் ஆசீர்வாதத்தை இளையவன் மீது மட்டும் கொடுத்தாரோ, அதே போலதான் வேதத்தில் அவ்வப்போது பார்க்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கோடு உடன்படிக்கையிலே ஈசாக்கை ஆபிரகாமுடைய உடன்படிக்கைக்கு உள்ளே கொண்டு வரப்படுகிறான், இஸ்மவேல் அல்ல. யாக்கோபு ஈசாக்கோடும் ஆபிரகாமோடும் இணைக்கப்படுகிறான், ஏசா அல்ல. அதே போல் இங்கே எப்ராயிம் மேலான ஆசீர்வாதத்தை பெறுகிற நிலையில் உயர்த்தப்படுகிறான், மனாசே அல்ல என்பதைப் போலதான் வேதாகமம் முழுவதிலும் தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, யாரை முன்குறிக்கிறாரோ, யாரை அழைக்கிறாரோ அவர்களைத்தான் நீதிமானாக்குகிறார், அவர்களைத்தான் மகிமைப்படுத்துகிறார். எல்லாரையும் அல்ல என்ற வரிசைகளே அன்றைக்கு யோசேப்பை மகிழச் செய்ய அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து என் பிள்ளைகள் என்று சொன்னது போல் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட நாம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு நாம் பிறந்திருந்தாலும் தேவன் கிருபையினால் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிற தருணத்திலே நம்முடைய வாழ்க்கை யோசேப்பை போல, யாக்கோபை போல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.